இடலாமோ? 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கட்சி ஆரம்பிக்கும் போது இதுதான் உங்க நோக்கம்னு சொன்னீங்க. இப்ப மாறிடுச்சா? ஏழையையும் வறுமையையும் பிரிச்சாச்சா? எல்லா மாணவர்களுக்கும் ஒரே கல்வி கொடுத்தாச்சா? எஸ் தோட்டம், என்னோட வார்டு, எவ்வளவு அழகான மக்கள். தாங்கிட்ட ஒண்ணு இல்லைனாலும் உதவி செய்யணுன்ற எண்ணம். ஆனா 70% இளைஞர்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு இல்லை. படிச்சு மேல வரணும்னு நினைக்கிற மாணவர்கள் வறுமை காரணமாக படிக்கவே முடியல. தேவையான சாப்பாடும் கிடைக்கல, தண்ணியும் இல்லை. இதெல்லாம் எனக்கு முன்னாடி இருந்தவங்க மாத்தல. ஏன் முடியலையா? இல்ல இவங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா? உங்க யாருக்கும் ஓட்டு வராதுன்னு எலெக்ஷன் அப்ப நீங்க கொடுக்குற 5000த்துக்கும் 10,000த்துக்கும் கையேந்த வைக்கிறதுக்காகவே இவங்க எல்லாரையும் நீங்க ஏழையாவே வச்சிருக்கீங்க. என் வார்டுல இதுக்கு முன்னாடி 4348 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தாங்க. நான் கவுன்சிலரான ஒரே வருஷத்துல வெறும் 185 பேர் மட்டும்தான் வேலை இல்லாம இருக்காங்க. அந்த எண்ணிக்கையும் கூடிய சீக்கிரம் குறைஞ்சிரும். இதுக்கு முன்னாடி வெறும் 15% ஸ்டூடெண்ட்ஸ் தான் 12th முடிச்சாங்க. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு போய் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது. என் ஏரியாவில் உள்ள 9021 குடும்பத்திலையும் இந்த ஒரு வருஷம் ஆண்டு வருமானம் 20% உயர்ந்திருக்கு. ஒரு வார்டுலயோ, டிஸ்ட்ரிக்ட்லயோ, ஸ்டேட்லயோ இல்ல கண்ட்ரிலயோ எவனாவது ஒருத்தன் வறுமையில இருந்தாலும் நம்ம இன்னும் வளரவே இல்லைன்னு. மாத்தணும் பெருசா பேசிட்டு இருக்க. நாங்களும் மக்களுக்காக தான் பணி செஞ்சுட்டு இருக்கோம், சும்மா பீத்திக்காத. சர்வே எண் 730 நார்த் ஈஸ்ட் கன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல இருந்து நாவலர் தெரு வரைக்கும் அதை ஒட்டி ஓடுற வாய்க்கால் ஒரு வருஷமா சுத்தம் பண்ணாம இருக்கு. ஆனா அதை சுத்தம் பண்றதுக்காக 6 தடவை பணம் சாங்ஷன் ஆயிருக்கு. அதை யாரோ ஒருத்தன் பண்ணிருப்பாயா? அதுக்காக ஒட்டுமொத்த எல்லாத்தையும் குத்த சொல்லுவியா? அடி தாங்க மாட்டா. ஆமா சொல்லிட்டேன். அந்த வாய்க்கால் இருக்கிறது 53வது வார்டு. அதுக்கு கவுன்சிலர் மிஸ்டர் பரந்தாமன், அது நீங்க. உன் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பொதுமக்களை கேளு, என் அடி எப்படி இருக்கணும் ஆட்களை கேளு. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்த ஒருத்தன் கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறமா 10 வீடு, 2 கெஸ்ட் ஹவுஸ், 2 BMW, ஒரு ஃபார்ச்சுனர், 10 இனோவா கார், டெய்லி 30 பேருக்கு சோறு பேட்டான்னு எப்படி சம்பாதிக்க முடியுது? சம்பளமே இல்லாத ஒரு கவுன்சிலர் சீட்டை ஒரு கட்சி 1 கோடி கேட்டு வாங்குது. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற எம்எல்ஏ சீட்டுக்கு 15 கோடி, எம்பிக்கு 25 கோடி, மொத்தம் எத்தனை 1000 கோடி? இவனுக்கு எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்து இன்னத்த புடுங்குவாங்க நான் தெரியுமே. சாரி ஆனரபிள் மேயர், நீங்க கூட இந்த சீட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தீங்கன்னு தெரியும். என்ன நீ விட்டா பேசினு? My time and you have no rights to stop me. ஒவ்வொரு தடவையும் மக்கள் ஒருத்தனை ஜெயிக்க வச்சுட்டு அவங்க தோத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பாவம் பண்ணிருக்கோம் ஆனரபிள் மேயர். துரோகம், பச்சை துரோகம். அதை மாத்தணும். எவ்வளவு பணம் சாங்ஷன் ஆகுது? அதெல்லாம் அப்படியே மக்களுக்கு போகுதா? இந்த உலகத்திலேயே சிறந்த பணி அரசியல் பணிதான். மக்களை காப்பாத்த தெய்வங்கள் அவதாரம் எடுத்து வருதோ இல்லையோ, நாம நினைச்சா மாத்தலாம், எல்லாத்தையும் மாத்தலாம். என்னோட வார்டு மாதிரி ஒரு நாள் சென்னையே மாத்தலாம். அப்புறம் நாடே மாறும். மாத்தணும். Thanks for allowing my words, Honorable Mayor. Please accept my request on my words development.